Yamaha FZ, இந்தியாவோட ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஸோ BS6 வேரியண்ட் இன்றைக்கும் பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டரா. வெல்கம் டு ரவ் நைட்ரோ. FZ வெர்ஷன் 3யோட டிசைன் FZ25லேருந்து ஹெவி இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. ஒயிட் டயர்ஸ், மஸ்குலர் டேங்க், ஸ்டப்பி எக்ஸாஸ்ட் ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் டிசைனில் கொடுத்துருக்காங்க. FZ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பைக் ஃபீல் தருது. இதனால இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற பைக்ஸை விட FZயோட ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. Yamaha FZயை FZ அண்ட் FZSன்னு 2 வேரியன்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. FZக்கும் FZSக்கும் டிஃப்ரென்சஸ்னு பார்த்தோன்னா பாடி பேனல்ஸில் க்ரோம் ஃபினிஷ் அண்ட் சில விஷுவல் சேஞ்சஸ் மட்டும்தான். மிச்சபடி மெக்கானிக்கலி 2 வேரியன்ட்ஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் டிசைன் பொறுத்த வரைக்கும் Yamaha ஒரு சில இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹாலோஜன் பல்பை மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட்டோட லே அவுட்டையும் வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மஸ்குலராக டிசைன் பண்ணியிருக்கலாம். ரியர் செக்ஷனோட டிசைனும் பழைய FZ மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் டேங்க் பேனல்ஸ் லூஸ் ஆகிற இஷ்யூவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா Yamaha சொல்கிறாங்க. FZயோட நெகட்டிவ் LCD கன்சோல் எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. பட் Yamaha கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்காததுக்கு காஸ்ட் கட்டிங் தான் ஒரே ரீசன். கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கணும். அண்ட் கன்சோலும் கொஞ்சம் பெருசாக இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். BS6 FZ வெர்ஷன் 3க்கு இப்போ ப்ளூடூத் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் Yamahaவோட கனெக்டெக்ஸ் ஆப் மூலமாக ரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பேட்டரி வோல்டேஜ் இண்டிகேட்டர் மாதிரி சில இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கனெக்டெக்ஸ் ஆப்பில் 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பேக் அண்ட் லொக்கேட் மை பைக் 2 ஃபீச்சர்ஸுமே ப்ளூடூத் ரேஞ்சில் இருக்கும்போது ஹார்ன் அண்ட் இண்டிகேட்டர் மூலமாக பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஆப் மூலமாக ஹசார்ட் லைட்டையும் FZயில் யூஸ் பண்ண முடியுது. பட் ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டியும் ஃபோன் எடுக்கணுன்றது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. சிம்பிளாக ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருந்தா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ரைடிங் ஹிஸ்ட்ரி அண்ட் பார்க்கிங் ரெக்கார்ட் ஃபீச்சர்ஸ்னால ஃபோனோட GPS மூலமாக வண்டி ரைட் பண்ண லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ப்ளூடூத் ஆப்போட பெஸ்ட்டு ஃபீச்சர்னா அது ஈலாக் ஃபீச்சர் தான். ஈலாக் ஆன் பண்ணிட்டோன்னா வண்டி சாவி போட்டால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஈலாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஆப் இல்லைனா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் பாஸ்வேர்ட் மூலமாக தான் அன்லாக் பண்ண முடியும். ஸோ தெஃப்ட்டை தடுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளூடூத் ஃபீச்சர் BS6 FZS டார்க் நைட் எடிஷனில் ஸ்டாண்டர்டாக வருது. அண்ட் மிச்ச BS6 மாடல்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா 3000 பே பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். BS4 FZயை கம்பேர் பண்ணும்போது BS6ஓட இன்ஜினுக்கு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோவை 9.5லேருந்து 9.6 அதிகப்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஜினோட ஃபியூல் மேப்புக்கும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்னால FZயோட பார் 0.9 bhp கம்மியாகிடுச்சு. அண்ட் இதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. BS6 FZ 0 to 60க்கு 5.7 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. 0 to 100 ரீச் பண்ணுறதுக்கு 17 செகண்ட்ஸ் ஆகுது. BS4 மாடலை விட இது 2 செகண்ட்ஸ் ஸ்லோவாக இருக்குது. குறிப்பாக டாப் எண்டில் இதோட ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 100க்கு மேலேயே FZ ஸ்ட்ரகிள் ஆகுது. 110 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. பட் BS6ஓட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா இந்த இன்க்ரீஸ்டு கம்ப்ரெஷன் அண்ட் புது ஃபியூல் மேப்னால FZயோட டார்க் இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ BS6 வேரியண்ட்டோட லோ அண்ட் மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ஸ்ட்ராங்காக இருக்குது. கியர் மாற்றாமல் ஆக்சலரேட்டரை கொடுத்தா கூட இன்ஜின் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதனால் அடிக்கடி கியர் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இனிஷியல் பிக்கப்பும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓவர்டேக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், BS6 FZ வெர்ஷன் 3 BS4 மாடலை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. FZயோட கம்ஃபர்ட் அண்ட் ஸ்மால் சைஸ்னால ஹெவி டிராஃபிக்கில் கூட ஈஸியாக ரைட் பண்ண முடியுது. அண்ட் பம்பர் டு பம்பர் கண்டிஷன்ஸில் கூட இன்ஜின் ஹீட் ஆகலை. கிளச் லைட்டாக இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் செம்ம ஸ்மூத், ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகிற பிரச்சனையே இல்லை. பார் கம்மியாக இருந்தாலும் FZயோட பர்ஃபார்மன்ஸ் பிரிஸ்காக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதோட 137 kg லைட் வெயிட் தான்.
ஆனால் ஓவராலாக எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஹைவேஸில் எஃப்சி செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. 80 to 90 km/h நாள் ஃபுல்லாக ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா இன்ஜினில் பார் இல்லை. ஓவர்டேக்ஸ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. பட் ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு எஃப்சி சூப்பராக சூட் ஆகுது. அண்ட் உண்மையிலேயே எஃப்சியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் செம்மையாக ஷைன் ஆகுது. எஸ், ஹை ஆர்பிஎம்ஸில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் லோ அண்ட் மிட் ரேஞ்சில் எஃப்சி செம்ம ரீஃபைன்டு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு கூட கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். லாங் ரைட்ஸில் எஃப்சியோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சீட்டிங் கம்ஃபர்ட் தான். போத் ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. சீட் ஃப்ளாட் அண்ட் வைடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சீட் ஹைட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு கூட பிரச்சனை இல்லை. ரைடிங் பொசிஷனும் ரிலாக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட் கொடுத்துருக்கனால பின்னாடி உட்கார்றதும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் எஃப்சியோட சீட்ஸ் தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள்ன்றதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. எஃப்சியோட ஹேண்ட்லிங்கும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். எஸ், பைக் ஷார்ப்பாக டர்ன் ஆகலை. பட் ஒன்ஸ் லீன் பண்ணிட்டோன்னா எஃப்சி ஸ்டேபிளாக கார்னர் பண்ணுது. மிட் கார்னர் ஸ்டெபிலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த 140 செக்ஷன் டயரும் ஹேண்ட்லிங்க்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுது. BS6 எஃப்சி வெர்ஷன் 3க்கு MRFக்கு பதிலாக சியட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களை மாரியே எனக்கும் இந்த சியட் டயர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. பட் ரைட் பண்ண ஆரம்பித்தோடனே தான் தெரிஞ்சிச்சு இந்த சியட் டயர்ஸ் MRF அளவுக்கு grip ஆஃபர் பண்ணுதுன்னு. ஸோ எஃப்சி வெர்ஷன் 3யோட ஹேண்ட்லிங்க்கு இந்த டயர்ஸ் ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. யமஹாவோட பிரேக்ஸ் எப்போவுமே என்னோட ஃபேவரட். எஃப்சியும் அதில் மாற்று இல்லை. எஸ், இனிஷியல் பைட் ஸ்லைட்டாக மிஸ் ஆகுது. பட் பிரேக்ஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியுது. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த பிரேக்ஸ் தான் பெஞ்ச் மார்க், அதில் சந்தேகமே இல்லை. FZ25 அண்ட் MT15ல யூஸ் பண்ணுற சேம் பிரேக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் ஹார்ட் பிரேக்கிங்கில் எஃப்சியோட ஒரு ட்ராபேக் தெரியுது. எஸ், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்கிறனால கம்ப்ளீட்டாக நோ ஸ்டேவ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறவங்களுக்கு இந்த செட்டப் சூட் ஆகலை. பட் இந்த செட்டப் எஃப்சியோட கம்யூட்டர் நேச்சருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மோசமான ரோட்ஸை சஸ்பென்ஷன் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. ரியர் மோனோஷாக் ஸ்லைட்லி ஸ்டிஃபாக இருக்குது. பட் ஓவராலாக ரைட் குவாலிட்டி பார்த்தோம்னா செம்ம கம்ஃபர்டபுள். சஸ்பென்ஷனை தவிர ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்க்கு 2 விஷயத்தை எஃப்சி பர்ஃபெக்டாக பண்ணுது. ஃபர்ஸ்ட், மைலேஜ். எஃப்சி ஈஸியாக 45 to 50 km/L மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. எஸ், ரைடிங் ஸ்டைல் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து மைலேஜ் மாறலாம். பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்ஸ்லேயே எஃப்சி தான் கன்சிஸ்டண்ட்டாக பெஸ்ட் மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் எஃப்சியோட ரிலையபிலிட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த 150cc இன்ஜின் மார்க்கெட்டில் இருக்குது. ஓவர் த இயர்ஸாக எஃப்சியோட இன்ஜினில் மேஜர் இஷ்யூஸ்னு எதுவுமே கிடையாது. ரெகுலராக சர்வீஸ் மட்டும் பண்ணாலே போதும், பைக் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் ரிலையபிலிட்டி வைஸ் ஆல்ரெடி நல்லா ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ மைலேஜையும் ரிலையபிலிட்டியும் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கவங்களுக்கு, குறிப்பாக யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எஃப்சியை விட பெட்டர் ஆப்ஷன் எங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பைக்கும் எஃப்சியை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ பார் எதிர்பார்க்குறவங்க எஃப்சியை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுறதில்ல. எஸ், யமஹாக்கும் இது நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு எஃப்சி MT15ஓட கம்பீட் பண்ணுற நிலமையில் இன்னொரு எஃப்சியும் MTக்கு காம்படிட்டராக இருக்கிறத யமஹா விரும்பலை. ஸோ MT15ஓட லான்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எஃப்சியை ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு கம்யூட்டராக ரீபொசிஷன் பண்ணாங்க. ஆனால் என்னோட எஃப்சி இது கிடையாது. ஒரு வாட்டி ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போதும் த்ரில்லோட இழுத்த அந்த ரா மிஷின் இது கிடையாது. இதை விட பவர்ஃபுல்லான பைக்ஸை பயன்படுத்தின அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இது கிடையாது. ஸ்ட்ரிக்ட் எமிஷன் நார்ம்ஸ் அண்ட் மைலேஜுக்கான தேடல் மத்தியில் கேரக்டரை எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம். அந்த ஒரே குறை மட்டும்தான் எஃப்சி மேலே நான் சொல்லுவேன்.